أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. 2 நாட்களுக்கு முன்பு மார்ச் 23ஆம் தேதியாக இருந்தது. இந்த நாள் ஜமாத்தில் மசீஹ் மவுத் தினமாக அறியப்படுகின்றது. இந்த நாளில் ஹஜ்ரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் பையத் வாங்கினார்கள். அல்லாஹ்வின் அருளால் இந்நாள் தொடர்பாக ஜமாத்தில் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் ஹஜ்ரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதம், காலத்தின் தேவைக்கேற்ப அன்னாருடைய வருகையின் நோக்கம், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னார் தொடர்பாக கூறிய முன்னறிவிப்புகள் மற்றும் அன்னாரது வாழ்வின் பல்வேறு அம்சங்கள் போன்றவை எடுத்துக் கூறப்படுகின்றன. காலத்தின் இத்தேவைக்கேற்ப தன் வருகையின் முக்கியத்துவம் குறித்து ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு அன்னார் எடுத்துரைக்கிறார்கள். இக்காலத்தில் இறைவன் பெரும் அருள் செய்துள்ளான். தனது மார்க்கம், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோருடைய உதவிக்காக தன்மானம் கொண்டு ஒரு மனிதரை அனுப்பியுள்ளான். அவர் உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒளியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அனுப்பப்பட்டுள்ளார். இக்காலத்தில் இத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கவில்லை என்றால், மார்க்கத்தை ஒழித்து கட்ட எத்தகைய முயற்சிகள் செய்யப்படுகின்றதோ அந்த முயற்சிகள் செய்யப்படவில்லை என்றால் பிறகு எந்த நஷ்டமும் இல்லை. பிறகு எவரையும் அனுப்ப வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆனால் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள், எல்லா புறத்திலிருந்தும் இஸ்லாத்தை ஒழித்து கட்டும் கவலையில் அனைத்து சமுதாயங்களும் மூழ்கியுள்ளன. வலப்பக்கம், இடப்பக்கம், எல்லா பக்கமும் பாருங்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தை எவ்வாறு ஒழிப்பது என்ற சிந்தனையை காணப்படுகிறது. இப்போதும் கூட அதே நிலையும் அதே முயற்சியும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்னார் வாதம் செய்தபோது இருந்த அதே நிலைதான் இப்போதும் உள்ளது. ஆனால் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படும் பெரும்பாலாருக்கு இவ்விஷயத்தின் புரிதல் கிடையாது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக 6 கோடி நூல்களும் கட்டுரைகளும் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. இதை குறித்து பராஹினி அஹ்மதியாவிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன். வினோதமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் எண்ணிக்கையும் 6 கோடி ஆகும். அதாவது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை கூறும்போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை 6 கோடியாக இருந்தது. அதேபோன்று இஸ்லாத்திற்கு எதிராக எழுதப்பட்டுள்ள நூல்களின் எண்ணிக்கையும் அவ்வாறே இருந்தன. இந்த எழுத்துக்களின் மூலமாக செய்யப்பட்ட அநீதிகளை நாம் விட்டுவிட்டாலும் கூட நம்முடைய எதிராளி ஒவ்வொரு முஸ்லிமின் கையிலும் ஒரு நூலை கொடுத்து விட்டான். அதாவது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் கைகளில் இறைவனின் தன்மான உணர்வு பொங்கி எழவில்லை என்றால், இன்னா லஹு லஹாஃபிலூன், நானே இதனை பாதுகாப்பேன் என்ற அவனது வாக்குறுதி உண்மையானதாக இருக்கவில்லை என்றால் இன்று உலகிலிருந்து இஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். அதன் பெயரும் அடையாளமும் கூட அழிந்திருக்கும். ஆனால் ஒருபோதும் அவ்வாறு நடப்பது சாத்தியமன்று. இறைவனது மறைவான கரம் அதை பாதுகாத்து வருகின்றது. அன்னார் தனது வாதத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசை எவ்வாறு தன்னுடன் உள்ளது என்பதை பற்றி கூறினார்கள். திருக்குரானில் அல்லாஹ் எடுத்துரைத்த முன்னறிவிப்புகள் அன்னாருக்கு சாதகமாக நிறைவேறின என்றும், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மஹதி மசீஹ் பற்றி கூறிய முன்னறிவிப்புகள் அன்னாருக்கு சாதகமாக எவ்வாறு நிறைவேறின என்றும் அன்னார் எடுத்துரைத்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவ்விஷயங்கள் பல்வேறு கூட்டங்களிலும் கூறப்படுகின்றன. எம்டிஏவிலும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. அதிலும் கேட்டிருப்பீர்கள். அவற்றில் விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. ஆகவே கேட்கக்கூடியவர்கள் அவற்றை கேட்டு பயனடைய வேண்டும். தற்போது நான் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைத்த சில விஷயங்களை எடுத்துக் கூறுவேன். இந்த சம்பவங்களும் விஷயங்களும் எப்படிப்பட்டவை என்றால், ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் இதை கண்டுள்ளார்கள்.
அல்லது நேரடியாக ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கேட்டுள்ளார்கள், அல்லது எவர்கள் இதை கண்டார்களோ அவர்கள் இவ்விஷயங்களை ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். இவ்வாறு எடுத்து கூறுபவர்களுள் அந்நியர்களும் இருந்தார்கள், நம்மவர்களும் இருந்தார்கள். இச்சம்பவங்கள் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மையை எடுத்து கூறுகின்ற அதே வேளையில் நம் சீர்திருத்தம் மற்றும் நம் ஈமானில் உறுதித்தன்மையின் பக்கம் நமக்கு கவனமூட்டுகின்றன. இவற்றை கேட்ட பிறகு நம் சீர்திருத்தம் மற்றும் முன்னேற்றத்தின் பக்கம் நமக்கு கவனம் பிறக்கவில்லை என்றால் இவற்றை கேட்பதில் எந்த பயனும் கிடையாது. ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் இவ்விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். நாம் நமது ஈமானில் உறுதித்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நமது ஈமான் உறுதி பெறும் வழிவகையாக இவை ஆக வேண்டும் என்பதற்காகவும் இப்போதும் இதே கண்ணோட்டத்தில் கேளுங்கள். நபிமார்களின் எதிரிகள் எப்போதும் நடந்து கொண்ட முறை என்னவென்றால், நபிமார்களை குறித்து அவர்கள் கூறி வந்தது என்னவென்றால், நபிமார்கள் எந்த ஒரு அறிவு ஞானத்தின் விஷயத்தை பேசினாலும் அவர்களுக்கு இன்னொருவர் கற்றுக் கொடுக்கிறார் என்றே கூறினர். எந்த அளவுக்கென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் திருக்குரானை குறித்து ஆட்சேபனை செய்யப்பட்டது. அதாவது நவுது பில்லா, அன்னாருக்கு யாரோ கற்றுக் கொடுத்தார் என்று கூறினர். திருக்குரான் எவ்வாறான வேதம் என்றால் இதற்கு நிகரான ஒன்றை எடுத்து வைக்க முடியாது. இது அல்லாஹுடைய சேலஞ்ச் ஆகும். ஆக எவ்வாறு இருப்பினும் நான் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக கூறுகின்றேன். அன்னார் பராஹீனே அஹ்மதியா எழுதிய போது ஆரம்பத்தில் தாம் இத்தனை எண்ணிக்கையில் எழுதுவதாக கூறினார்கள். ஆனால் அதன் பிறகு அல்லாஹ் அன்னாரை தம் சார்பாக நியமித்து அந்தஸ்து வழங்கினான். அப்போது அன்னார் இவ்விஷயங்களை இப்போது இறைவன் தம் கைகளில் எடுத்துக்கொண்டான், இப்பணியை தம் கைகளில் இறைவன் எடுத்துக்கொண்டான் என்று கூறியவாறு சூழ்நிலைக்கேற்ப இறைவன் எனக்கு கற்றுக் கொடுக்கும் கருத்துக்களை நான் வெளியிடுவேன் என்று கூறிய போது எதிராளிகள் செய்த ஆட்சேபனை என்னவென்றால், யாரோ ஒருவர் இவருக்கு எழுதி கொடுக்கிறார்கள், அதை இவர் எடுத்துரைக்கிறார் என்றனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் இதை குறித்து தனது ஒரு சொற்பொழிவில் கூறுகிறார்கள். அக்காலத்தில் ஜமீன்தார் எனும் செய்தித்தாளும் எஹ்சான் எனும் செய்தித்தாளும் இருந்தன. எதிர் கருத்துக்களையுடைய இந்த செய்தித்தாள்கள் மௌலவி சிராகுதீன் எனும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒருவர் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இக்கட்டுரைகளை எழுதி அனுப்பி வைத்து வந்தார் என்றும் அதை அன்னார் பராஹீனே அஹ்மதியாவில் வெளியிட்டு வந்தார்கள் என்றும் எழுதின. அவர் அந்த நபர் சார்பாக கட்டுரைகள் அனுப்பப்பட்டு வந்தவரை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நூல்களை எழுதி வந்தார்கள். அந்த நபர் கட்டுரைகளை அனுப்பியதை நிறுத்தியவுடன் அன்னாருடைய நூல்களும் முற்று பெற்று விட்டன என்று எழுதின. ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், மௌலவி சிராகுதீன் அவர்களுக்கு என்னவாயிற்று என்று புரியவில்லை. அவர் எழுதி கொடுத்து வந்தார் என மக்கள் கூறுகின்றனர். அவருக்கு உதிக்கின்ற நல்ல நுட்பமான கருத்துக்களை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதி அனுப்பினார் என்று கூறுகின்றனர். மிக சாதாரண கருத்துக்களை தம்மிடத்தில் அவர் வைத்துக் கொண்டாரா? அவருக்கு என்னவாயிற்று? மௌலவி சிராக் அலி சாஹிப் அவர்களும் ஓர் எழுத்தாளரே ஆவார். பராஹீனே அஹ்மதியாவுக்கு எதிராக அவருடைய நூல்களை வைத்து பார்த்தால் அவருடைய நூல்கள் சில உள்ளன. அவற்றை பராஹீனே அஹ்மதியாவுக்கு போட்டியாக வைத்து பார்க்கும்போது இரண்டிற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? பராஹீனே அஹ்மதியா எங்கோ உள்ளது, இவருடைய நூல்கள் எங்கோ உள்ளன. ஈடு இணையற்ற கட்டுரைகளை பிறருக்கு எழுதி கொடுக்க முடிகிறது. ஆனால் தம் பெயரில் ஏதேனும் கட்டுரையை வெளியிட விரும்பும்போது அதில் அவ்வாறான விஷயங்களே இருப்பதில்லை. அதற்கான காரணம்தான் என்ன? முதல் விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் கட்டுரையை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? அவ்வாறு அனுப்பியிருந்தாலும் சிறந்த பொருளை தம்மிடம் வைத்துக்கொண்டு சாதாரண பொருளை பிறருக்கு கொடுத்திருக்க வேண்டாமா என்ன? உதாரணமாக ஜோக் எனும் கவிஞரை குறித்து கூறப்படுகிறது. அவர் ஜஃபர் என்பவருக்கு கவிதைகளை எழுதி கொடுத்து வந்ததை அனைவரும் அறிவர். அதாவது பஹாதுர் ஷா ஜஃபர் அவர்களுக்கு தீவானே ஜோக் எனும் கவிதை தொகுப்பும் தீவானே ஜஃபர் எனும் கவிதை தொகுப்பும் தற்காலத்தில் இரண்டுமே காண கிடைக்கின்றன. அதை பார்க்கும்போது ஜோக் அவர்களின் கவிதை தொகுப்பில் காணப்படும் எழுத்துச் செறிவும் வளமும் ஜஃபர் அவர்களின் தொகுப்பில் இல்லாமல் இருப்பது தெளிவாக தெரிகிறது. அவருக்கு ஏதேனும் கொடுத்திருப்பார் என்றாலும் மிச்சம் மீதி உள்ளதையே கொடுத்திருப்பார், சிறந்ததை கொடுத்திருக்க மாட்டார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஜஃபர் அரசராகவும் இருந்தார், ஆனாலும் கூட ஜோக் அவர்கள் மிச்சம் மீதியைத்தான் கொடுத்தார். சுருக்கமாக மௌலவி சிராக் அலி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுரைகள் அனுப்பி வந்தார் என்றால் ஞானத்தின் சிறந்த கருத்துக்களை தன்னிடம் வைத்துக்கொண்டு சாதாரண அறிவு சார்ந்த விஷயங்களை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு
எழுதி அனுப்பியிருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு எளிய புத்தியுடைய மனிதரும் புரிந்து கொள்ள முடியும். இப்போது மௌலவி சிராக் அலி சாஹிப் அவர்களின் நூல்களும் உள்ளன, ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களும் உள்ளன. அவ்விரண்டையும் எதிரெதிரே வைத்து பார்க்கும்போது அவற்றில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாததை காணலாம். மௌலவி சிராக் அலி சாஹிப் அவர்கள் தம் நூல்களில் பைபிளுடைய சான்றுகளை திரட்டியுள்ளார். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ 1300 வருடங்களாக எந்த ஒரு முஸ்லிமிற்கும் உதிக்காத திருக்குரானின் ஞானங்களை எடுத்து வைத்துள்ளார்கள். அந்த அறிவு ஞானத்தின் 100ல் ஒரு பங்கு கூட, இன்னும் கூறுவதாயின் 1000ல் ஒரு பங்கு கூட அவருடைய நூல்களில் கிடையாது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக மௌலவிகளும் எதிராளிகளும் போட்ட கூப்பாடு குறித்தும் அவர்களின் எதிர்ப்பு குறித்தும் கூறியவாறு அன்னார் ஓரிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் புரிந்தபோது அக்காலத்தில் அன்னாருடைய நிலையும் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களின் நிலையும் வெளிப்படையாக பார்க்கும்போது மிகவும் பலவீனமானதாக இருந்தது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதத்திற்கு முன்பு என் பிறப்பு இருந்தது. நான் ஆரம்ப காலகட்டத்தை கண்டிருக்கவில்லை என்றாலும் அதற்கு நெருக்கமான காலகட்டத்தை கண்டுள்ளேன். அதாவது நினைவு தெரிந்த நாளில் அந்த காலமும் ஜமாத்தின் பலவீனமான காலமாக இருந்தது. பல்வேறு விதமாக மௌலவிகள் மக்களை தூண்டினர். எல்லா சாத்தியமான வழிமுறையிலும் தொல்லையும் துன்பமும் கொடுத்தனர். ஆனால் எவ்வித தடையையும் அவர்களால் ஏற்படுத்த இயலவில்லை. அல்லாஹ்வின் பணிகள் முழுமையடைந்து வந்தன. இந்த எதிர்ப்புகள் தொடர்பாக ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எதிர் நடவடிக்கை எவ்வாறு இருந்தது என்பதை குறித்து ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இவ்விஷயத்தை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பலமுறை கேட்டுள்ளேன். மக்கள் ஏசி பேசும்போது வருத்தமாக இருக்கும். இவர்கள் நம்மை பழித்து தம்முடைய மறுமையை ஏன் வீணடிக்கின்றார்கள் என்று நினைப்பேன். ஏசி பேசவில்லை என்றாலும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் எதிர்ப்பு இல்லாமல் ஜமாத்தின் முன்னேற்றம் நிகழாது. ஏசி பேசும்போது எதிர்ப்பின் காரணமாக ஜமாத்தின் தூது செய்தி சென்றடைகின்றது என்று அன்னார் கூறுவார்கள். ஏச்சியிலும் நமக்கு இன்பம் கிடைக்கிறது. ஆகவே ஆட்சேபனை அல்லது மக்களின் தீய சொற்களை கருத்தில் கொள்ளக்கூடாது என்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள். பிறகு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்து வந்த பஞ்சாபி பழமொழியை அன்னார் எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். அந்த பழமொழி என்னவென்றால், ஒட்டகம் எவ்வளவுதான் அழுதாலும் அதன் எஜமானர் அதை தடவி கொடுத்தவாறே அதன் மீது சுமையை ஏற்றி வைத்தே தீர்கிறார். இதே போன்று மக்கள் என்ன சொன்னாலும் சரியே, நீங்கள் மென்மையுடனும் நேசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவான். அந்த மக்களிலிருந்தே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து விடுவார்கள் என்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள். இந்த எதிர்ப்பை குறித்து இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் புரிந்தபோது அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்ப நபர்களாக இருந்தனர். ஆனால் அதற்கு பிறகு ஆத்தமுடன் அன்னார் மோதினார்கள். அப்போது மக்களிடையே ஒரு சோதனை வந்தது. அன்னாருடைய முன்னறிவிப்பு தம் வெளிப்படையான சொற்களை பொறுத்தவரை நிறைவேறவில்லை என்று மக்கள் கருதினர். பிறகு லேக்ராமை அன்னார் எதிர்கொண்டார்கள். அன்னாருடைய முன்னறிவிப்பு மிகவும் மகத்தான முறையில் நிறைவேறினாலும் இந்துக்களிடையே அன்னாருக்கு எதிராக ஒரு உத்வேகம் பிறந்தது. அவர்கள் அன்னாரை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தனர். அதேபோன்று மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி அவர்களின் ஃபத்வாக்களின் காலம் வந்தபோது ஜமாத்தில் இன்னொரு சோதனை வந்தது. பிறகு டாக்டர் அப்துல் ஹக்கீம் அவர்கள் முர்த்ததான காலகட்டம் வந்தபோது ஜமாத்தில் சோதனை வந்தது. சுருக்கமாக பல்வேறு தருணங்களில் எந்த அளவு வலுவான குழப்பங்கள் எழுந்தன என்றால் அதை பார்க்கக்கூடியவர்கள் இப்போது இம்மக்கள் முடிந்து விடுவார்கள் என்று கருதினர். ஆனால் இறைவன் இந்த அனைத்து குழப்பங்களையும் முடிப்பதற்கான வழிவகைகளை உருவாக்கியிருந்தான். அந்த குழப்பங்கள் ஜமாத்தை அழிப்பதற்கு பதிலாக அதன் முன்னேற்றத்திற்கும் கண்ணியத்திற்கும் காரணியாக அமைந்தன. அதே போன்றுதான் இப்போதும் நடக்கின்றது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், பாருங்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் குழப்பங்கள் எழுந்தன. எந்தெந்த வகையில் எல்லாம் ஜமாத்திற்கு எதிராக கண்டனங்கள் எழுந்தன. இப்போது அஹ்மதியத்தை அழிந்துவிடும் என எவ்வாறெல்லாம் மக்கள் நினைத்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அழிவதற்கு பதிலாக இறை அருளால் முன்பை விடவும் அதிகமாக ஜமாத் முன்னேறியது. ஆக இதுதான் ஜமாத்தின் வரலாறாக இருக்கின்றது. இறைவனுடைய ஜமாத்துகளுக்கு இவ்வாறுதான் வரலாறு இருக்கின்றது. எதிர்ப்பினுடைய இந்த வழிமுறையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் இவ்வாறுதான் உள்ளது. இந்த எதிர்ப்புகளை கடந்து சென்றவாறு ஜமாத் முன்னேறி கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் இன்ஷா அல்லாஹ் முன்னேறி வருகிறது. எதிரிகளும் அழுத்தம் கொடுக்கிறார்கள், முனாஃபிக்குகளும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தனது வேலையை முழுமைப்படுத்தியே தீர்கின்றான். அவன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீர்கிறான் இன்ஷா அல்லாஹ். எதிர்ப்புகள் தொடர்பாக கூறும்போது ஒரு சொற்பொழிவில் அன்னார்
இதையும் கூறினார்கள். இதிலுள்ள ஒரு அம்சம் என்னவென்றால், மக்களிடத்தில் எதிர்ப்பு காணப்படுகின்றது. எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் நம்முடைய விஷயங்களை கேட்பதின் பக்கம் கவனம் கொடுப்பது கிடையாது. அவர்களின் உள்ளங்களில் கோபம் பிறக்கிறது. இந்த வகையில் இது நமக்கு கெட்ட விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இதில் காணப்படும் இன்னொரு அம்சம் என்னவென்றால், ஒரு மனிதர் எதிர்ப்பான விஷயங்களை கேட்கும்போது, அப்படியா, இவர்கள் மோசமான மக்களா, நானும் கொஞ்சம் சென்று பார்க்கிறேன் என்று அவர் பிடிவாதம் பிடிக்கிறார். அவர் வந்து காணும்போது வியப்படைந்து விடுகிறார். அவர்கள் கூறிய விஷயங்கள் வேறொன்றாக இருந்தன. அதாவது எதிராளிகள் கூறிய விஷயங்கள் அவை வேறொன்றாக இருந்தன. இவர்கள் கூறுகின்ற விஷயங்கள் முற்றிலும் வேறொன்றாக இருக்கிறது. அதாவது அகமதிகள் கூறுகின்ற விஷயங்கள். இவ்வாறு அவர் நேர்வழியை ஒப்புக்கொள்கிறார். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌது கூறுகிறார்கள், எனக்கு ஒரு விஷயம் நினைவில் உள்ளது. நான் சிறுவனாக இருந்தேன். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். சபை கூடியிருந்தது. ஒரு நபர் ராம்பூரில் இருந்து வருகை தந்திருந்தார். அவர் லக்னோ அல்லது அதற்கு அருகில் உள்ள இடத்தை சார்ந்தவராக இருந்தார். ஆனால் ராம்பூரில் வசித்து வந்தார். உயரம் குறைவானவராகவும் மெலிந்த தேகம் உடையவராகவும் இருந்தார். மொழி வல்லுநராகவும் இருந்தார். கவிஞராகவும் இருந்தார். உருது சொற்றொடரின் அகராதியை எழுதுவதற்காக ராம்பூரின் நவாப் சாஹிப் அவர்கள் இவரை நியமித்து இருந்தார்கள். அவர் அந்த சபையில் வந்து அமர்ந்தார். தாம் ராம்பூரில் இருந்து வந்திருப்பதாகவும் நவாபுடைய அவையில் இருக்கக்கூடியவர் என்றும் தம்மை அறிமுகம் செய்து கொண்டார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நபரிடம், தாங்கள் இங்கு வருவதற்கு எது தூண்டுகோலாக இருந்தது என்று கேட்டார்கள். நான் பைய செய்ய வந்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ராம்பூரின் பக்கம் நம்முடைய ஜமாத்தினர் மிக குறைவாகவே உள்ளனர். மிக குறைவாகவே அங்கு தப்லீக் உள்ளது. தாங்கள் இங்கு வருவதற்கு எது தூண்டுகோலாக இருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தாமதமின்றி, இங்கு வருவதற்கு மௌலவி சனாவுல்லா சாஹிப் தூண்டுகோலாக இருந்தார் என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌது கூறுகிறார்கள், அந்த சொற்கள் எனது காதுகளில் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று வரை நான் அதை மறக்கவில்லை. எனக்கு அப்போது 16 வயதாக இருந்தது. என்னுடைய வயதை பொறுத்தவரை நான் அவ்விஷயத்தை அப்போது புரிய முடியவில்லை. ஆனால் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பதிலை கேட்டவுடன் சிரித்தார்கள். எவ்வாறு என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபர், மௌலவி சனாவுல்லா சாஹிபுடைய நூல்கள் நவாப் சாஹிபுடைய அவைக்கு கொண்டு வரப்படும். அதை நவாப் சாஹிபும் படிப்பார்கள். படிக்குமாறு எனக்கும் கூறப்பட்டது. அப்போது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றுகளை மிர்சா சாஹிபுடைய நூல்களிலிருந்தும் எடுத்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். இவ்வாறு அகமதியத்திற்கு எதிராக நான் வலுவான குறிப்பை திரட்டி விடுவேன் என்று நினைத்துக் கொண்டேன். ஆனால் நான் சான்றுகளை எடுத்து படிக்க ஆரம்பித்த போது அதில் கூறப்பட்ட கருத்து வேறொன்றாக இருந்தது. ஆகவே என்னுடைய ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. முன்னும் பின்னும் இன்னும் சில பக்கங்களை படித்து பார்க்கலாம் என்று நான் நினைத்தேன். நான் அதை படித்தபோது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கம்பீரம், கண்ணியம் மற்றும் மகத்துவம் ஆகியவை குறித்து மிர்சா சாஹிப் கூறுகின்ற விஷயங்கள் இவர்களுடைய உள்ளங்களில் கூட கிடையாது என்று அறிந்து கொண்டேன். பிறகு அவர் கூறினார், பார்சி மொழியில் எனக்கு ஆர்வம் உண்டு. தற்செயலாக எனக்கு துர்ரே சமீன் பார்சி கவிதைகள் கிடைத்தது. அதையும் நான் படித்தேன். அதை படிக்க ஆரம்பித்த போது எனது உள்ளம் முற்றிலும் தெளிவாகிவிட்டது. இப்போது பைய செய்யலாம் என்று நான் வந்துவிட்டேன் என்றார். எதிர்ப்பு என்பது குழப்பத்திற்கு காரணமாக இருக்கின்ற அதே வேளையில் அதிலிருந்து பயனும் கிடைக்கின்றது. ஆகவே இந்த இரு சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டவாறு நாமும் நமது தப்லீகின் நுட்பமான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதைப் போன்று நபியை எதிர்க்கவில்லை என்றாலும் கூட அவர் கவலை அடைந்து விடுகின்றார். ஏனென்றால் எதிர்ப்பு தான் முன்னேற்றத்திற்கான வழியாக உள்ளது. இக்கருத்தை எடுத்துரைத்தவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌது கூறுகிறார்கள், எகிப்து அரசாங்கம் தமது காலத்தில் மிகவும் வலுவான அரசாங்கமாக இருந்தது. மேலும் அதன் அரசனான ஃபிரௌன் தமது ஆற்றலின் மீது மிகுந்த பெருமை கொண்டிருந்தான். இத்தகைய அரசனுக்கு முன்னிலையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த வலிமையும் ஆற்றலும் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்த போதிலும் அவர்கள் அரசனிடம் சென்றபோது அரசன் அவர்களை அச்சமூட்டினான், மிரட்டினான். மேலும் அன்னாரையும் அன்னாரது சமுதாயத்தையும் அழித்து விடுவேன் என்று கூறினான். நீங்கள் இதிலிருந்து வெளிவரவில்லை என்றால் உங்களையும் உங்களுடைய சமுதாயத்தையும் அழித்து விடுவேன் என்று கூறினான். ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவன் உலகத்திற்கு வழங்கிய தூது செய்தியை நிச்சயமாக நான் எடுத்துக் கூறுவேன். உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இதனை தடுக்க முடியாது என்று கூறினார்கள். இதே நிலைதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலையாகவும் இருந்தது. இதே நிலைதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலையாகவும் இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌது கூறுகிறார்கள், இப்படிப்பட்ட நிலையே நாம் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமும் கண்டுள்ளோம். அனைத்து சமுதாயங்களும் அன்னாருடைய எதிர்ப்பில் மூழ்கியிருந்தன. அரசாங்கமும் கூட ஒரு விதத்தில் இத்தகைய நிலையில்தான் இருந்தது. கடைசி காலத்தில் இந்த நிலைப்பாட்டில் சிறிது குறைவு ஏற்பட்டது உண்மைதான். எவ்வாறு இருப்பினும்
சமுதாயங்கள் அன்னாரை எதிர்த்தன. சமுதாயத்தின் மார்க்க தலைவர்கள் அன்னாரை எதிர்த்தனர். மௌலவிகள் அன்னாரை எதிர்த்தனர். ஆட்சியாளர்கள் அன்னாரின் எதிரியாக இருந்தனர். பொதுமக்கள் அன்னாருக்கு எதிரியாக இருந்தனர். செல்வந்தர்கள் அன்னாருக்கு எதிரியாக இருந்தனர். எவ்வாறு இருப்பினும் நாலாபுரமும் எதிர்ப்பின் ஒரு சூறாவளி காற்று வீசியது. மக்கள் அன்னாருக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செய்தனர். மக்கள் அன்னாருக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சித்தனர். சிலர் நண்பர்களாகி அன்னாரிடம், நீங்கள் உங்களது வாதத்தில் ஏதாவது கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினர். சிலர் அன்னாரிடம், நீங்கள் இன்னின்ன விஷயத்தை விட்டால் பிறகு அனைவரும் உங்கள் ஜமாத்தில் இணைந்து விடுவார்கள் என்று கூறினர். ஆனால் அன்னார் அவர்களின் எவரது கூற்றையும் பொருட்படுத்தவில்லை. மேலும் எப்போதும் தமது வாதத்தை அவர்கள் முன் வைத்து வந்தார்கள். இதனால் கூச்சல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அடி விழுந்து கொண்டே இருந்தது. மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தனர். இந்த அனைத்து இன்னல்களுக்கு பிறகும் கூட எவ்வாறான உலகத்துடன் அன்னார் மோதினார்கள் என்றால், வெளிப்படையில் பார்க்கும்போது அதற்கெதிரில் அன்னார் ஒன்றுமற்றவர்களாகவே இருந்தார்கள். இருந்த போதிலும் அன்னார் தனது வாதத்தை செய்தே வந்தார்கள். எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, பல முறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். அதாவது, நபியின் உதாரணம் ஒரு பைத்தியக்கார கிழவியை போன்றதாகும். ஓர் ஊரில் பைத்தியக்கார கிழவி இருந்தார். அவள் எப்போதும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அந்த ஊரில் உள்ள சிறுவர்கள் ஒன்று கூடி அந்த கிழவிக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். அவளை ஏளனம் செய்வார்கள். அவளை ஏசி பேசுவார்கள். அந்த கிழவியும் அதற்கு பதிலாக அந்த சிறுவர்களை ஏசி பேசியவாறு சாபமிடுவாள். இறுதியில் ஒரு நாள் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து, இந்த பெண் அநீதிக்கு ஆளானவள், ஆனால் நமது குழந்தைகள் இவளை தேவையில்லாமல் துன்புறுத்துகின்றனர். அநீதிக்குள்ளான நிலையில் இவள் அவர்களுக்காக சாபம் கொடுக்கிறாள். இவளுடைய சாபம் பலித்துவிட்டால் என்ன செய்வது? நாம் நமது குழந்தைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் இவளை தொந்தரவு செய்ய முடியாது, இவளும் சாபம் கொடுக்க முடியாது என்று பேசினர். இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர்கள், நாளை முதல் நமது குழந்தைகளை வீட்டில் பூட்டி வைப்போம், அவர்களை வெளியில் விட மாட்டோம் என்று முடிவெடுத்தனர். எனவே அடுத்த நாள் அனைவரும் தமது குழந்தைகளிடம் இன்றிலிருந்து வெளியே செல்லக்கூடாது என்று கூறி முன்னெச்சரிக்கையாக வீட்டை வெளிப்பக்கமாக தாளிட்டனர். காலை பொழுது விடிந்ததும் அந்த பைத்தியக்கார கிழவி தனது வழக்கத்திற்கேற்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாள். சிறிது நேரம் வரை அவள் வீதிகளில் இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்தாள். சில சமயங்களில் ஒரு வீதியிலும் சில சமயங்களில் வேறு வீதியிலும் சுற்றித் திரிந்தாள். ஆனால் எந்த சிறுவனும் அவளுக்கு தென்படவில்லை. முதலில் எத்தகைய நிலை அவளுக்கு இருந்தது என்றால், ஒருவன் அவளை பிடித்து இழுப்பான், இன்னொருவன் அவளை கிள்ளி வைப்பான், இன்னொருவன் அவளை தள்ளி விடுவான், வேறொருவன் அவளை ஏளனம் செய்வான். ஆனால் இன்று அவளுக்கு எந்த சிறுவனும் தென்படவில்லை. மதிய நேரம் வரை அவள் காத்திருந்தாள். ஆனால் மதியம் வரை எந்த சிறுவனும் வராததைக் கண்டு அவள் ஒவ்வொரு கடையாக சென்று அங்கிருப்பவர்களிடம், உங்கள் வீடு இடிந்து விழுந்து விட்டதா என்ன? குழந்தைகள், உங்கள் வீடு இடிந்து விழுந்து விட்டதா என்ன? குழந்தைகள் மரணித்து விட்டனரா? ஒருவரையும் காணவில்லையே, என்னவாயிற்று என்று கேட்டாள். இவ்வாறு அவள் ஒவ்வொரு கடையாக சென்று இதை கூறியதை பார்த்த அந்த மக்கள், எவ்வாறு இருப்பினும் அவள் ஏசி பேசுகிறாள், இப்பொழுதும் கூட இவள் சாபம் கொடுக்கிறாள், சிறுவர்கள் தொந்தரவு கொடுத்தாலும் ஏசுகிறாள், எனவே ஏன் நாம் தேவையில்லாமல் பிள்ளைகளை வீட்டில் அடைத்து வைக்க வேண்டும், அவர்களை விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்துரைத்தவாறு கூறினார்கள், நபிமார்களின் நிலையும் இவ்வாறு இருக்கின்றது. உலகம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றது, இன்னல் கொடுக்கிறது, அவர்கள் மீது அநீதி இழைக்கின்றது. எந்த அளவுக்கு துன்பத்தை தருகிறது என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையை கழிப்பது கூட கடினமாகி விடுகின்றது. ஒரு சாராரின் உள்ளங்களில் மக்கள் அநீதி இழைக்கின்றனர். அவர்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது என்ற எண்ணம் உருவாகி விடுகின்றது. நபிமார்களாலும் உலகத்தை விட முடியாது. உலகம் அவர்களுக்கு துன்பத்தை தரவில்லை என்றால் அவர்களே உலகத்திற்கு விழிப்பூட்டுகின்றனர், தூது செய்தியை எட்ட வைக்கின்றனர், ஏதேனும் விஷயத்தின் பக்கம் அறிவுரை கூறுகின்றனர், தப்லீகின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றனர். அதன் மூலமாக உலகத்தின் கவனம் அவர்களின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்களுடைய விஷயங்களை கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றனர். பிறகு நபிமார்களிடத்தில் காணப்படும் கடினத்தை பற்றி கூறப்படுகின்றது. நபிமார்கள் கண்டிப்புடன் ஏன் நடந்து கொள்கின்றனர் என்பது குறித்தும் அன்னார் கூறுகிறார்கள். நபிமார்களுடைய கண்டிப்பு என்பது தமக்காக அவர்கள் செய்வது கிடையாது, மாறாக அல்லாஹுடைய அந்தஸ்தை நிலை பெறச் செய்வதற்காக எப்பொழுதாவது அவர்கள் கடினத்தை காட்டுகின்றனர், தன்மானத்தை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களுடைய நிலையை பொறுத்தவரை அவர்கள் தனக்காக பணிவை கடைபிடிக்கின்றனர். இது சம்பந்தமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சம்பவத்தை எடுத்துக் கூறுகிறார்கள்.
ஒரு முறை லாகூரில் ஒரு வீதியில் ஒருவர் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தள்ளிவிட்டார். அன்னார் கீழே விழுந்து விட்டார்கள். அதை கண்ட அன்னாருடைய தோழர்கள் ஆவேசம் கொண்டு அந்த நபரை அடிக்க சென்று விட்டனர். ஆனால் அன்னார் அவர்களோ அந்த நபர் உத்வேகத்தில் உண்மைக்கு ஒத்தாசை செய்வதற்காக இவ்வாறு செய்துள்ளார் என்று கூறினார்கள். இந்த நபர் மௌலவிகளின் பேச்சை கேட்டுவிட்டு மிர்சா சாஹிப் பொய்யராவார் என்று கருதி கொண்டு நான் அவரை பழிவாங்குகிறேன் என்று நினைத்து கொண்டார். அவர் உண்மைக்கு உதவி புரிவதற்காக இவ்வாறு செய்துள்ளார், அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கூறினார்கள். ஆகவே நபிமார்கள் தமக்காக பேசுவது கிடையாது, மாறாக இறைவனுடைய கண்ணியத்தை நிலை பெறச் செய்வதற்காக பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் நபி எப்பொழுதாவது கடினம் காட்டும்போது அல்லாஹ்வின் நபியும் இவ்வாறு நடந்து கொள்வார்களா என்று கருதக்கூடாது. அவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையே பெரும் வித்தியாசம் உள்ளது. அவர்கள் இறைவனுக்காக செய்கிறார்கள், சாதாரண மக்கள் தமக்காக செய்கிறார்கள். தொடர்ந்து அன்னார் அறிவுரை கூறுகிறார்கள். தாம் பலவீனமானவனாக இருப்பதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அவ்வாறான மனிதன் வழி தவறி சென்றுவிட மாட்டான். அவன் தனது பலவீனத்தின் பக்கம் பார்வையை வைத்திருப்பான், அல்லாஹ்விடம் உதவி கோருவான். மனிதன் எப்போது வழி தவறி போகிறான் என்றால் தான் உண்மையில் இருப்பதாக உறுதியாக நம்பும்போது பிறகு அந்த மனிதனிடத்தில் ஆணவம் வெளிப்படுகிறது. ஆகவே நாம் நபிமார்களுடைய முன் உதாரணத்தை கண்டவாறு எப்பொழுதும் அறிவை வெளிப்படுத்தி வர வேண்டும். இதுவே பாவத்தில் இருந்து தப்பிப்பதற்கான வழிமுறையும் ஆகும். இது தொடர்பாக ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள் ஒன்றும் உள்ளது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் முஆவியா அவர்களின் தொழுகை சம்பவத்தை எடுத்துரைக்கிறார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் முஆவியா அவர்களால் ஃபஜர் தொழுகை கலாவாகிவிட்டது. ஆனால் அவர்கள் இந்த தவறின் விளைவாக வீழ்ச்சியின் பக்கம் சென்றுவிடவில்லை, மாறாக முன்னேறினார்கள். ஷைத்தானால் அன்னாரை ஆட்கொண்டு விட முடியவில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக முயற்சி செய்தார்கள். ஆகவே எவர் பாவத்தை உணர்ந்து கொள்கிறாரோ அவர் பாவத்திலிருந்து தப்பிக்கிறார். பாவத்தை பற்றிய உணர்வு இல்லை என்றால் மனிதன் பாவத்தில் மூழ்கிவிடுகின்றான். ஆகவே இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். அவர் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பாக இல்லை என்பதை உணர வேண்டும். இறைவனுடைய குரல் அவரிடம் கூறும்போதுதான் அவர் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆகவே மனிதன் தனது நஃப்ஸுடைய பலவீனத்தை கணக்கிட்டு பார்த்து வர வேண்டும். எவர் தன்னை சீர்தூக்கி பார்த்து வருவாரோ அவருக்காக ஆன்மீக கதவுகளின் வாசல்கள் திறந்து விடுகின்றன. எவர் அவ்வாறு செய்வதில்லையோ அவருக்காக ஆன்மீகத்தின் வழிகள் மூடிவிடுகின்றன. இவ்வாறான மனிதன் பிறகு வழி தவறி சென்று விடுகின்றான். பிறகு இன்னொரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், உழைப்பின்றி மனிதன் கண்ணியத்தை பெற முடியாது. அது மார்க்க உழைப்பாக இருந்தாலும் சரி, உலக உழைப்பாக இருந்தாலும் சரி. நம்முடைய காலத்தில் இறைவன் அனைத்து கண்ணியங்களையும் நம்முடனேயே இணைத்துள்ளான். இப்போது கண்ணியம் பெறக்கூடியவர்கள் ஒன்று நம்மை பின்பற்றுவராக இருக்க வேண்டும், அல்லது நம்மை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள். கண்ணியம் பெறக்கூடிய மக்களை பாருங்கள். மார்க்க ரீதியாக பார்க்கும்போது எவர்கள் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒப்புக்கொண்டார்களோ அவர்களாக இருப்பார்கள், அல்லது யார் அன்னாரை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களாக இருப்பார்கள். மௌலவி சனாவுல்லா சாஹிப்பை பாருங்கள். அவர் பெரிய மௌலவி ஒன்றும் கிடையாது. அவரை போன்ற ஆயிரக்கணக்கான மௌலவிகள் பஞ்சாப் மற்றும் இந்தியாவில் இருக்கின்றார்கள். அவருக்கு ஏதேனும் கௌரவம் கிடைத்துள்ளது என்றால் அது நம்மை எதிர்த்ததன் காரணமாகவே கிடைத்துள்ளது. அவர்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் சரி. ஆனால் உண்மை என்னவென்றால் இன்று நம்மை எதிர்ப்பதில் கண்ணியம் கிடைக்கின்றது, அல்லது நம்முடைய ஆதரவில் கண்ணியம் கிடைக்கின்றது. உண்மையான தலைமையகமாக நாமே இருக்கின்றோம், உண்மையான மைய கருத்தாக நாமே இருக்கின்றோம். எதிரிகளுக்கும் கூட கண்ணியம் கிடைக்கிறது என்றால் நம் காரணமாகவே கிடைக்கின்றது என்று ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள். ஆக இன்றும் கூட நாம் இதையே பார்க்கின்றோம். மௌலவிகளின் வாழ்வாதாரம் நல்ல விதமாக நடக்கிறது என்றால், அல்லது அவர்களுக்கு ஏதேனும் பதவி கிடைத்துள்ளது என்றால் அகமதியத்தின் எதிர்ப்பின் காரணமாகவே கிடைத்துள்ளது. இப்பொழுது சில நாடுகளில் அரசியல்வாதிகளும் கூட, குறிப்பாக பாகிஸ்தானில், அகமதியத்தின் எதிர்ப்பின் காரணமாக தன்னுடைய அரசியலை மெருகூட்ட முயற்சி செய்கின்றனர். அதன் மூலம் அவர்களின் நாட்காலி நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் தொடர்பாக எடுத்து கூறியவாறு கூறுகிறார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராகவும் மக்கள் சூழ்ச்சிகளை செய்தனர். கொலை வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் அல்லாஹ் எப்பொழுதும் எதிரிகளை அவர்களுடைய நோக்கத்தில் வெற்றியடைய விடவில்லை. அவ்வாறான ஒரு கொலை வழக்கில் மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி அவர்கள் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சாட்சி கூறுவதற்காக வந்தார்.
மிர்சா சாஹிபுக்கு கைவிலங்குகள் இடப்படவில்லை என்றாலும் கூட நீதிமன்றத்தில் நவுதுபில்லா இழிவடைந்த நிலையில் நிற்பார் என்று எதிர்பார்த்தவாறு அவர் வந்தார். ஆங்கிலேய டெபுட்டி கமிஷனர் முன்னிலையில் இந்த வழக்கு எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் நம்முடைய ஜமாத்திற்கு எதிராளியாகவும் இருந்தார். அவர் இந்த மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட உடனேயே ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து, இவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்துகிறார், இறந்து விட்டார் என்று கூறுகிறார், இவர் இப்போது வரை எஞ்சியிருக்கிறாரா என்ன, இவருக்கு ஏன் இதுவரை தண்டனை கொடுக்கப்படவில்லை, நான் இப்போது அவருக்கு தண்டனை அளிப்பேன் என்று கூறினார். ஆனால் அவருக்கு முன்னால் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆஜரான போது அல்லாஹ் எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான் என்றால், அன்னாருடைய தோற்றத்தை கண்ட உடனேயே அவருடைய வெறுப்பு நீங்கிவிட்டது. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமர்வதற்காக தன் சார்பாக நாட்காலியும் கொடுத்தார். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதில் அமர்ந்து விட்டார்கள். மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி அவர்கள் அங்கு எதற்காக வந்தார்கள் என்றால், ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவான நிலையில் காண வேண்டும் என்று வந்தார். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாட்காலியில் அமர்ந்து இருப்பதை கண்டபோது அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. கேப்டன் டக்ளஸ், அதாவது டெபுட்டி கமிஷனரிடம், கேப்டன் டக்ளஸ் எனும் டெபுட்டி கமிஷனரிடம் எனக்கும் நாற்காலி தாருங்கள் என்று கேட்டார். அவர் என்ன கருதினார் என்றால், குற்றவாளிக்காக நாற்காலி கொடுக்கப்படும் போது சாட்சிக்கு ஏன் கிடைக்காது என்று நினைத்தார். ஆனால் கேப்டன் டக்ளஸுக்கு அவருடைய பேச்சை கேட்டு கடும் கோபம் வந்தது. அவர் கடும் கோபத்தில் உனக்கு நாற்காலி கிடைக்காது என்று கூறினார். மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் அவர்கள், என்னுடைய தந்தைக்கு லார்டுடைய அவையில் நாற்காலி கிடைத்து வந்தது, ஆகவே எனக்கும் நாற்காலி கொடுக்க வேண்டும், நான் அஹ்லே ஹதீஸுடைய அட்வொகேட் ஆவேன், ஆகவே நாற்காலிக்கான உரிமை எனக்கு உள்ளது என்று கூறினார். அப்போது கேப்டன் டக்ளஸ் அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் உளறிக்கொண்டு தெரிய வேண்டாம், பின்னால் சென்று நேராக நில்லுங்கள் என்று கூறினார். அவர் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இழிவை காண வந்திருந்தார். ஆனால் இறைவன் அவரை இழிவுபடுத்தி விட்டான். இது நீதிமன்ற அறைக்குள் நடந்த சம்பவமாகும். மௌலவி சாஹிப் நீதிமன்ற அறையை விட்டு வெளியே வந்தபோது உள்ளே அவருக்கு நாற்காலி கிடைத்தது என்று மக்களுக்கு காட்டுவதற்காக வராந்தாவில் போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். எஜமானர் என்ன செய்கிறாரோ அதையே தான் பணியாளர்களும் செய்வார்கள். ஆகவே மௌலவி சாஹிபுக்கு உள்ளே நாற்காலி கிடைக்காததை கண்ட பணியாளர் வராந்தாவில் இவர் நாற்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு, இதை என்னுடைய முதலாளி பார்த்தால் கோபம் அடைவார் என்று கருதி விரைவாக ஓடி வந்து, இங்கு அமர்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, எழுதி செல்லுங்கள் என்று கூறிவிட்டார். மௌலவி சாஹிபுக்கு நீதிமன்றத்திற்குள் எந்த அளவு கண்ணியம் கிடைத்தது என்பதை வெளியில் உள்ள மக்களும் புரிந்து கொண்டார்கள். மௌலவி சாஹிப் இதனால் மிகுந்த கோபம் கொண்டு அங்கு யாரோ விரித்து வைத்திருந்த போர்வையில் சென்று அமர்ந்து விட்டார். ஆனால் தற்செயலாக அந்த போர்வையை விரித்தவர் அங்கு வந்து, நீர் எனது போர்வையில் அமர்ந்து அதை அசுத்தப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் நீர் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக கிறிஸ்தவர்களின் சார்பாக சாட்சி சொல்வதற்காக நீதிமன்றத்திற்கு வந்துள்ளீர், எனது போர்வையை விட்டு எழுந்து செல்லும் என்று கூறினார். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் சார்பாக உதவி வரும்போது அதை எவரும் தடுக்க முடியாது. போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் மனிதர்களுடைய வாழ்வு நிரந்தரமானது கிடையாது. ஒரு வினாடியில் அல்லாஹ் எதிரிகளை அழிக்க இயலும். ஆகவே அல்லாஹ்வுக்கு முன்னால் குனியுங்கள், அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனைகள் வர வேண்டியதும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பொறுமையை மேற்கொண்டால், பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த சோதனைகளை நீக்கிவிடுவான். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் ஒரு விவாதம் நடந்தது. அந்த சம்பவம் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களில் ஜங்கே முகத்தஸ் என்னும் பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விவாதத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் தன்னுடைய குத்பா ஒன்றில் கூறுகிறார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை குறித்து கூறும்போது இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார்கள். ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள்: ஆத்தமுடன் நடந்த விவாதத்தில் நாங்கள் கண்ட காட்சியால் எங்களது மூளை திகைத்து விட்டது. பிறகு எங்களுடைய ஈமான் வானம் வரை உயர்ந்து விட்டது. கிறிஸ்தவர்கள் விவாதத்தினால் நெருக்கடிக்கு ஆளான போது, அவர்களின் ஏமாற்று வேலை ஒன்றுக்கும் உதவாமல் போய்விட்ட போது, அவர்கள் சில முஸ்லிம்களை தம்முடன் சேர்த்து கொண்டு கிண்டலுக்காக ஒரு விஷமத்தனத்தை செய்தனர். சில குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் அழைத்து வந்து வாக்குவாதத்திற்கு முன்னரே ஓரிடத்தில் அமர வைத்து விட்டனர். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது இந்த குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் முன்னால் நிறுத்தி ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது இந்த குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் முன்னால் நிறுத்திவிட்டனர். பேச்சினால் சண்டைகள் தீர்க்கப்பட முடியாது என்று கூறியவாறு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர் என்று கூறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து குருடர்களுக்கு கண்ணொளி வழங்கி வந்தார், செவிடர்களுக்கு கேட்கும் திறமையை வழங்கினார்,
முடவர்களின் கைகால்களை சரியாக்கினார். இயேசு கிறிஸ்து இவற்றையெல்லாம் செய்து வந்தார். நீங்கள் சிரமத்தை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக இப்போது நாங்கள் சில குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் அழைத்து வந்துள்ளோம். நீங்கள் உண்மையில் மசீஹுக்கு ஒப்பானவர் என்றால் இவர்களை சரியாக்கி காட்டுங்கள் என்றனர். ஹஸ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அங்கு அமர்ந்திருந்தோம். இதை கேட்டு எங்கள் உள்ளங்கள் அதிர்ச்சி அடைந்தன. இந்த விஷயம் தேவையில்லாதவை என்பதை நாங்கள் அறிவோம். அதாவது இயேசு கிறிஸ்து தொடர்பாக கூறப்படும் இவற்றில் உண்மை இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். என்றாலும் எங்கள் உள்ளங்கள் அதிர்ச்சி அடைந்தன. இன்று இவர்களுக்கு கிண்டலடிக்கும் வாய்ப்பு கிடைக்குமே என்ற கவலை ஏற்பட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முகத்தை பார்த்தபோது அவர்களிடம் எந்த விதமான வெறுப்போ அல்லது அச்ச உணர்வோ காணப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் தம் பேச்சை முடித்தவுடன் அன்னார் அவர்களை பார்த்து, பாருங்கள் பாதிரி சாஹிப் அவர்களே, நான் எந்த மசீஹுக்கு ஒப்பானவராக வந்திருப்பதாக வாதிடுகிறேனோ அவர் இஸ்லாமிய போதனையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட குருடர்கள் செவிடர்கள் முடவர்களை சரியாக்கவில்லை. மசீஹ் பௌதிகமான ஈசா அவர்கள் பௌதிகமான குருடர்களையும் பௌதிகமான செவிடர்களையும் பௌதிகமான முடவர்களையும் குணப்படுத்தினார் என்பது உங்கள் விசுவாசமாகும். மேலும் உங்களிடத்தில் கடுகளவாவது விசுவாசம் இருக்குமென்றால் ஒரு மலையை பார்த்து நகர்ந்துவிடு என்று சொன்னால் அது நகர்ந்து செல்லும் என்றும், நோயாளிகளின் மீது கை வைத்தால் அவர்கள் நலம் பெறுவார்கள் என்றும் உங்களுடைய வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்பட முடியாது. நான் எனது எஜமானர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற்புதத்தை காட்ட ஆயத்தமாக இருக்கின்றேன். அந்த அற்புதங்களை நீங்கள் கேட்டால் நான் அதை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். மற்றபடி இந்த மாதிரியான அற்புதம் குறித்து உங்களுடைய வேதத்தில் கடுகளவாவது விசுவாசம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசு கிறிஸ்து காட்டிய அவ்வாறான அற்புதங்களை காட்ட முடியும் என்று எழுதப்பட்டுள்ளது. இவர்களை நலமாக்கி காட்டுங்கள். நீங்கள் எனக்கு சிரமத்தை கொடுக்காமல் நல்ல விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள். குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் அழைத்து வந்துள்ளீர்கள். இப்போது இங்கு குருடர்களும் செவிடர்களும் முடவர்களும் இருக்கிறார்கள். உங்களிடத்தில் கடுகளவாவது ஈமான் இருக்குமென்றால் இவர்களை சரியாக்கி காட்டுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் கூறுகிறார்கள், இந்த பதிலினால் பாதிரிகளுக்கு எந்த அளவு வியப்பு ஏற்பட்டதென்றால் அவர்களில் பெரிய பாதிரி அந்த குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் இழுத்து வெளியேற்றினார். ஆக அல்லாஹ் தனது நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் கண்ணியத்திற்கான ஏற்பாட்டை செய்கின்றான். மேலும் எப்படிப்பட்ட பதிலை அவர்களுக்கு புரிய வைக்கிறான் என்றால் பிறகு எதிரிகள் வாயடைத்து போய்விடுகின்றனர். சியால்கோட்டில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எதிர்ப்பின் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதை குறித்து அன்னார் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட் சென்றபோது மௌலவிகள் சார்பாக ஃபத்வா கூறப்பட்டிருந்தது. அதாவது யாரெல்லாம் அன்னாருடைய சொற்பொழிவுக்கு செல்வார்களோ அவர்களுடைய திருமண பந்தம் முறிந்துவிடும் என்று மார்க்க தீர்ப்பு கொடுத்திருந்தனர். ஆனால் மிர்சா சாஹிப்பின் ஈர்ப்பு எந்த அளவுக்கு இருந்ததென்றால் மக்கள் அந்த மார்க்க தீர்ப்பையும் பொருட்படுத்தவில்லை. ஆகவே மௌலவிமார்கள் மக்களை தடுப்பதற்காக வழிகளில் எல்லாம் கண்காணிப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள். எவர் நிற்க மாட்டாரோ அவரை அடிப்பதற்காக பாதைகளில் கற்களை ஒன்று திரட்டி வைத்திருந்தனர். பிறகு சொற்பொழிவை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக கூட்டம் நடைபெற்ற மைதானத்தில் இருந்து மக்களை பிடித்து இழுத்து சென்றனர். கூறுகிறார்கள், PT சாஹிப் என்று ஒருவர் இருந்தார். அவர் அப்போது சியால்கோட் சிட்டி இன்ஸ்பெக்டராக இருந்தார். பிறகு அவர் போலீஸ் சூப்பரிண்டென்டாக ஆனார். தற்போது என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவருடைய கண்காணிப்பு இருந்தது. மக்கள் கூச்சலிட்ட போது குழப்பம் விளைவிக்க விரும்பிய போது அவரும் ஹஸ்ரத் சாஹிப்பின் சொற்பொழிவை கேட்டிருந்தார். அதை கண்டு அவர் வியப்பிற்குள்ளானார். இந்த சொற்பொழிவிலோ ஆரியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது. மிர்சா சாஹிப் கூறியவை மௌலவிமார்களின் கருத்துக்கு எதிராக இருந்தாலும் கூட அதனால் இஸ்லாத்தின் மீது எந்த ஆட்சேபனையும் வராது. கிறிஸ்தவத்திற்கு எதிராக பேசப்பட்டுள்ளது. பேசப்பட்ட விஷயங்கள் உண்மை என்றால் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று நிரூபணமாகும். அவ்வாறு இருந்தும் கூட முஸ்லிம்கள் குழப்பம் விளைவிப்பதற்கான காரணம் என்ன என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் கூட்டத்தில் எழுந்து நின்று முஸ்லிம்களை பார்த்து, இவர் கிறிஸ்தவர்களின் இறைவன் இறந்துவிட்டார் என்று கூறியுள்ளார். நீங்கள் ஏன் கோபம் கொள்கிறீர்கள்? கிறிஸ்தவர்களின் இறைவன் இறந்துவிட்டார் என்று தானே அவர் கூறினார். நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம்தான் என்ன? இது உங்களுக்கு நல்ல விஷயம்தானே என்று கேட்டார். சுருக்கமாக, எதிரிகள் நம்முடன் இவ்வாறு தான் நடந்து கொள்கிறார்கள். ஆரம்ப காலம் முதல் நாம் கண்டு வருவது என்னவென்றால், அவர்களிலிருந்து யாரேனும் ஆரிய மதத்திற்கு சென்று விட்டால் அதை பற்றிய ஆரம்ப காலம் முதல் நாம் கண்டு வருவது என்னவென்றால், முஸ்லிம்களிலிருந்து யாரேனும் ஆரிய மதத்திற்கு
ஆரம்ப காலம் முதல் நாம் கண்டு வருவது என்னவென்றால், முஸ்லிம்களிலிருந்து யாரேனும் ஆரிய மதத்திற்கு சென்று விட்டால் அதை பற்றி அவர்கள் அக்கறை கொள்வது கிடையாது. அதாவது முஸ்லிம்களிலிருந்து யாராவது ஆரிய மதத்திற்கு சென்று விட்டால் அதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மிர்சா சாஹிபுடைய பேச்சை யாரும் கேட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அசல் விஷயம் என்னவென்றால் இந்த சிந்தனை தவறாகும். எந்த முஸ்லீமாவது தனது மார்க்கத்தை மாற்றிக்கொண்டால் அதில் எங்களுக்கு உடன்பாடு இருப்பதில்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், உள்ளமே அந்த மக்களை கருத்திற்கொள். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் இவர்கள் எம்முடைய தூதரை நேசிப்பதாக வாதம் செய்கிறார்கள் என்று. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள். அதாவது உள்ளமே அந்த மக்களை கருத்திற்கொள். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் இவர்கள் எம்முடைய தூதரை நேசிப்பதாக வாதம் செய்கிறார்கள். ஆகவே எப்படி இருந்தாலும் அவர்கள் மார்க்கத்தை மாற்றிக்கொள்வதால் அல்லது மார்க்கத்தை சீர்கெடுப்பதால் நமக்கு வேதனை ஏற்படுகின்றது. ஒரு முறை ஒருவர் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன், ஆனால் தாங்கள் மிக பெரும் தவறு ஒன்றை செய்துவிட்டீர்கள். அது என்னவென்றால் ஆலிம்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவ்வாறு அவர்கள் ஒப்புக்கொண்டால் அது அவர்களுக்கு இழுக்காகும் என்பதை அவர்கள் அறிவார்கள். இந்த விஷயம் அவருக்கு தான் உதித்தது, இவருக்கு உதிக்கவில்லை என்று மக்கள் பேசுவார்கள். ஆகவே ஆலிம்களை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான வழிமுறை என்னவென்றால் அவர்களின் வாயாலேயே அந்த விஷயத்தை கூற வைத்திருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம் குறித்து விவகாரம் உங்களுக்கு தெரிய வந்தபோது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலிம்களுக்கு அழைப்பு கொடுத்து ஒரு கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்து அவர்களுக்கு முன்னால் ஈசா உயிருடன் இருக்கிறார் என்ற கொள்கையால் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் உதவி கிடைக்கின்றது, அவர்கள் ஆட்சேபனை செய்து இஸ்லாத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தி வருகின்றனர், உங்களுடைய நபி இறந்துவிட்டார், எங்களுடைய மார்க்க தோற்றினர் வானத்தில் இருக்கிறார், ஆகவே அவர்தான் சிறந்தவர், எந்த அளவுக்கென்றால் அவர் கடவுளாகவும் இருக்கிறார் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இந்த கேள்வியை எடுத்து வைத்து இதற்கு பதில் தாருங்கள் என்று அந்த ஆலிம்களிடம் கேட்டிருக்க வேண்டும். அப்போது உங்களால் அழைக்கப்பட்டிருந்த அந்த ஆலிம்கள் உங்களை பார்த்து நீங்களே இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கூறியிருப்பார்கள். அதற்கு நீங்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் அனைவரும் கூறுகின்ற கருத்துதான் சரியானதாக இருக்கும், இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த வசனத்திலிருந்து ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்தை நிரூபிக்க இயலும் என்று கூறியிருக்க வேண்டும். ஆலிம்கள் உடனே இந்த விஷயம் சரியானது என்று ஒப்புக்கொண்டிருப்பார்கள். பிஸ்மில்லா கூறி நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள், நாங்கள் வழிமொழிய தயாராக இருக்கிறோம் என்றும் கூறியிருப்பார்கள். அந்த நபர் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த வழிமுறையை எடுத்துக் கூறி மௌலவிகளை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான வழிமுறை இதுவாகும் என்று கூறினார். அத்துடன் அந்த நபர், ஹதீசுகளில் ஈசா அவர்களின் இரண்டாவது வருகை குறித்து கூறப்பட்டுள்ளது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார் என்றால் அந்த ஹதீசுகளுக்கு என்ன பொருள் கொடுப்பது என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். அப்போது யாராவது ஒரு ஆலிம் தங்களை பார்த்து நீங்கள் தான் ஈசா ஆவீர்கள் என்று கூறியிருப்பார். அனைத்து ஆலிம்களும் அந்த கருத்தில் உடன்பட்டிருப்பார்கள் என்று கூறினார். இந்த ஆலோசனையை கேட்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய வாதம் மனித திட்டங்களின் அடிப்படையில் இருந்திருக்கும் என்றால் சந்தேகத்திற்கிடமின்றி நான் இவ்வாறு தான் செய்திருப்பேன். ஆனால் இறைவனுடைய கட்டளைக்கிணங்க இருந்தது. இறைவன் எவ்வாறு புரிய வைத்தானோ அவ்வாறே நான் செய்தேன். சூழ்ச்சிகளும் திட்டங்களும் மனிதனுக்கு எதிராக செய்யப்படலாம், ஆனால் இறைவனுடைய ஜமாத்துகள் இதை கண்டு கொஞ்சமும் அஞ்சுவதில்லை. இது நம்முடைய வேலை கிடையாது, இது இறைவனுடைய வேலையாகும். அவனே இந்த தூதி செய்தியை கொண்டு சேர்ப்பான் என்று கூறினார்கள். சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் தொடர்பான சம்பவம் நம்முடைய ஜமாத்தினுடைய பிரபலியமான சம்பவமாகும். அதை குறித்தும் ஒரு எதிரி மூலவி, அவர் அநேகமாக குஜராத்தை சார்ந்தவராக இருந்தார். அவர் எப்போது மக்களிடம் மிர்சா சாஹிப்பின் வாதத்தை கேட்டு முற்றிலும் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், ஏனென்றால் மஹதியுடைய அடையாளம் என்னவென்றால் அவருடைய காலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரமலான் மாதத்தில் கிரகணம் ஏற்படும் என்று ஹதீசுகளில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இந்த முன்னறிவிப்பு நிறைவேறாதவரை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரமலான் மாதத்தில் கிரகணங்கள் ஏற்படாதவரை அவருடைய வாதத்தை ஒருபோதும் உண்மையானதாக கருத வேண்டாம் என்று கூறி வந்தார். அவர் உயிருடன் இருக்கும்போதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர் உயிருடன் இருக்கும்போதே இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. அவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு அகமதி வசித்து வந்தார். அவர் இந்த சம்பவத்தை எடுத்துக் கூறுகிறார். சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட்ட போது அந்த மௌலவி பதற்றத்துடன் தமது வீட்டு மாடியில் நடந்து கொண்டிருந்தார். அவர் நடந்தவாறே இப்போது மக்கள் வழி தவறி விடுவார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டதால் இப்போது மக்கள் ஹஜ்ரத் மிர்சா சாஹிப்பை ஏற்றுக்கொண்டு நேர்வழி பெற்று விடுவார்கள், வழி தவறி போக மாட்டார்கள் என்று அவர் கூறவில்லை. கிறிஸ்தவர்களும் ஒரு விதத்தில்
முந்தைய வேதங்களில் கூறப்பட்ட அனைத்து அடையாளங்களும் நிறைவேறிவிட்டதாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாதத்தை கேட்கும்போது அந்த நேரத்தில் தற்செயலாக ஒரு பொய்யர் வாதம் செய்துவிட்டார் என்றும் கூறுகின்றனர். அதாவது அடையாளங்கள் பூர்த்தியாகிவிட்டன, ஆனால் தற்செயலாக இப்போது ஒரு பொய்யர் வாதம் செய்து விட்டனர் என்று முஸ்லிம்கள் கூறுவதைப் போன்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். இதுதான் முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கின்றது. ஆனால் வினோதமான விஷயம் என்னவென்றால், ஒரு பொய்யருக்கு தான் தற்செயலாக இவை அமையப்பெறுகின்றன, உண்மையாளருக்கு ஏன் அமையப்பெறுவதில்லை? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கடந்த காலத்தை குறித்து அன்னார் கூறுகிறார்கள், ஒவ்வொரு தீமையும் படிப்படியாக வளர்கிறது. ஒரு மனிதன் இரவில் தூங்கும்போது உண்மையாளராக இருந்ததாகவும் காலையில் விழித்தெழும்போது மிகவும் மோசமான பொய்யராக விழித்தெழுந்து முதலில் அவர் மனிதர்கள் விஷயத்தில் பொய் கூறி இருக்காத போது இப்போது காலையில் விழித்தெழும்போது இறைவனுடைய விஷயத்தில் பொய் கூறியதாகவும் நான் எங்கும் ஒவ்வொரு தீமையும் படிப்படியாக வளர்கிறது. ஒரு மனிதன் இரவில் தூங்கும்போது உண்மையாளராக இருந்ததாகவும் காலையில் விழித்தெழும்போது மிகவும் மோசமான பொய்யராக விழித்தெழுந்து முதலில் அவர் மனிதர்கள் விஷயத்தில் பொய் கூறி இருக்காத நிலையில் இப்போது காலையில் விழித்தெழும்போது இறைவனுடைய விஷயத்தில் பொய் கூறியதாகவும் நாம் எங்கும் கண்டது கிடையாது. இந்த அடிப்படையில் நாம் ஹசரத் மிர்சா சாஹிப் அவருடைய வாதத்திற்கு முந்தைய வாழ்க்கையை பார்க்கும்போது அன்னார் இங்குள்ள இந்துக்களிடமும் சீக்கியர்களிடமும் முஸ்லிம்களிடமும் மீண்டும் மீண்டும் இந்த அறிவிப்பை செய்தார்கள். நீங்கள் என்னுடைய முந்தைய வாழ்க்கையின் மீது ஏதேனும் ஆட்சேபனை செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். ஆனால் எவருக்கும் துணிவு வரவில்லை. மாறாக அன்னாருடைய தூய்மையை ஒப்புக்கொள்ள நேரிட்டது. மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி இவர் பிற்காலத்தில் கடும் எதிரியாக மாறிப்போனார். அவர் தன்னுடைய இதழில் அன்னாருடைய வாழ்க்கையின் தூய்மையை குறித்தும் மாசற்ற தன்மையை குறித்தும் சாட்சி கூறியுள்ளார். அதே போன்று மிஸ்டர் ஜஃபர் அலி கான் அவர்களுடைய தந்தை தனது செய்தித்தாளில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆரம்பகால வாழ்க்கை குறித்து அது மிகவும் தூய்மையானதாக இருந்தது என்று சாட்சி கூறியிருக்கிறார். ஆகவே எவர் 40 வருடங்கள் வரை குறையற்றவராக இருந்தாரோ, அவருடைய வாழ்க்கை தூய்மையானதாக இருந்ததோ, அவர் ஒரே இரவில் வேறு ஒருவராக எவ்வாறு ஆகிவிட்டார்? எவ்வாறு அவர் சீர்கெட்டு போய்விட்டார்? ஒவ்வொரு குறையும் ஒவ்வொரு ஒழுக்கக்கேடும் சிறிது சிறிதாக வளர்கின்றது என்று உளவியலாளர்களும் கூட கூறுகின்றனர். திடீரென எந்த ஒரு ஒழுக்க மாற்றமும் ஏற்படாது. ஆக அன்னாருடைய கடந்த காலம் எந்த அளவுக்கு குறையற்றதாகவும் மாசற்றதாகவும் பிரகாசமானதாகவும் இருந்தது என்று நீங்கள் பாருங்கள். பிறகு அல்லாஹ் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு உதவி புரிந்தான் என்பதை பற்றி கூறப்படுகின்றது. இதை பற்றி நாம் பார்க்கும்போது அன்னார் கூறுகிறார்கள், எவர் இறைவனுடைய தூதராக இருப்பாரோ அவருடன் இறைவனுடைய உதவியும் இருக்கின்றது. உதவி இருக்கவில்லை என்றால் அவர் இறைவன் சார்பாக அனுப்பப்பட்டவரும் இறைவனுடைய தூதரும் கிடையாது. மக்கள் அவரை அழிப்பதற்காக நெருங்கி வருவார்கள். ஆனால் இறைவனுடைய உதவி வந்து அவரை வெற்றியடைய செய்து விடுகின்றது. அவருடைய எதிரிகளுடைய திட்டங்களை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுகின்றது. இதே விவகாரம்தான் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டது. பல விதத்தில் அன்னாரை கொல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அன்னாரை கொல்வதற்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் தம் திட்டத்தில் தோல்வியடைந்தனர். கொலைப்பழி எனும் பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. உதாரணமாக மார்டின் கிளார்க் என்பவர் கொலைக்கான பொய்யான வழக்கு தொடர்ந்தார். மிர்சா சாஹிப் அவர்கள் எனக்கு அந்த பணியை கொடுத்திருந்தார் என்று ஒருவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அந்நேரத்தில் மஹதி என்றும் மசீஹ் என்றும் வாதிக்கின்ற இவரை இப்பொழுது வரை ஏன் பிடிக்காமல் விட்டு வைத்திருக்கிறீர்கள்? நான் அவரை பிடிக்கிறேன் என்று மெஜிஸ்ட்ரேட் கூறினார். ஆனால் வழக்கு நடந்தபோது அதே மெஜிஸ்ட்ரேட் என்னை பொறுத்தவரை இது பொய்யான வழக்கு என்று கூறினார். மீண்டும் மீண்டும் அவர் இதையே கூறினார். அந்த நபரை கிறிஸ்தவரிடமிருந்து தனியாக பிரித்து போலீஸ் அதிகாரிகளின் கண்காணிப்பில் வைத்தார். அப்போது அந்த நபர் அழுது எனக்கு கிறிஸ்தவர்கள் இவ்வாறு கூற கற்றுக் கொடுத்தனர் என்று ஒப்புக்கொண்டார். இறைவன் அந்த பொய்யான பழியை வேரோடு அளித்தான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், மௌலவி உமருதீன் சாஹிப் ஷிம்லவி என்ற நம்முடைய ஜமாத்தின் ஒரு உத்வேக முபல்லிக் ஒருவர் உள்ளார். அவர் தன்னுடைய சம்பவத்தை கூறுகிறார். அவரும் இந்த வரைமுறையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்ததன் காரணமாக அகமதியானார். ஷிம்லாவில் மௌலவி முகமது ஹுசைன் அவர்களும் மௌலவி அப்துல் ரஹ்மான் சையா அவர்களும் இன்னும் சிலரும் இணைந்து ஆலோசனை செய்தார்கள். அதாவது மிர்சா சாஹிப்புக்கு எதிராக என்ன வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று பேசினர். அப்போது மௌலவி அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இனி விவாதம் செய்ய மாட்டேன் என்று மிர்சா சாஹிப் அறிவிப்பு செய்துவிட்டார். நாம் விவாதத்திற்காக அவரை அழைப்போம். அவர் நமக்கு எதிராக விவாதம் செய்ய வந்துவிட்டால் நாம் அவரை பார்த்து இவர் பொய்யராவார், ஏனென்றால் விவாதத்திற்கு வரமாட்டேன் என்று இவர் முதலில் அறிவிப்பு செய்திருந்தார், ஆனால் இப்போது விவாதத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்று கூறுவோம்.
மிர்சா சாஹிப் விவாதத்திற்கு வர ஆயத்தமாகவில்லை என்றால் பிறகு பாருங்கள், மிர்சா சாஹிப் தோல்வி அடைந்து விட்டார் என்று நாம் கூச்சலிடுவோம் என்றார். இதை கேட்ட மௌலவி உமருதீன் சாஹிப் அவர்கள், அதற்கு என்ன அவசியம் உள்ளது, நான் சென்று அவரை கொன்றுவிட்டு வருகிறேன், விவகாரமே எஞ்சியிருக்காது என்றார். அப்போது மௌலவி முகமது ஹுசேன் அவர்கள், சிறுவனே, உனக்கு என்ன தெரியும், நாங்கள் இவை அனைத்தையும் முயற்சி செய்து பார்த்து விட்டோம் என்று கூறினார். இந்த விஷயம் மௌலவி உமருதீன் சாஹிப் அவர்களுடைய உள்ளத்தில் அமர்ந்து விட்டது. அதாவது இறைவன் யாருக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகிறானோ அவர் இறைவன் சார்பாகத்தான் வந்திருக்க முடியும் என்று உறுதி கொண்டு விட்டார். அவர் சிறுவனாக இருந்தார். இந்த அளவு பாதுகாப்பை அல்லாஹ் தான் செய்ய முடியும். இந்த அளவு திட்டங்கள் தீட்டிய பிறகும் அவர் எஞ்சியிருக்கிறார் என்றால் பிறகு இறைவன் சார்பாக பாதுகாக்கப்படுகிறார் என்று புரிந்து கொண்டார். பிறகு அவர் பையத் செய்த பிறகு திரும்பிச் செல்லும் போது மௌலவி முகமது ஹுசேன் அவர்கள் ஸ்டேஷனில் இவரை சந்தித்த போது, எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டார். இவர் காதியான் சென்று பையத் செய்து வருகிறேன் என்று கூறினார். அதற்கு மௌலவி முகமது ஹுசேன் அவர்கள், நீ பெரும் தீயவராக இருக்கிறீரே, உன்னுடைய தந்தைக்கு நான் எழுதுகிறேன் என்று கூறினார். அதற்கு இவர், மௌலவி சாஹிப், என்ன நடந்ததோ அது உங்களின் விளைவால் நடந்தது என்று கூறினார். ஆகவே எதிரிகள் அல்லாஹுடைய நேசரை கொலை செய்ய விரும்புகின்றனர். ஆனால் இறைவன் அவரை காப்பாற்றுகிறான். இறைவன் தன்னுடைய புத்தம் புதிய ஞானத்தால் அவருக்கு உதவி செய்து எல்லா களத்திலும் அவருக்கு கண்ணியத்தை வழங்குகின்றான். அதே போன்று மௌலவி முகமது ஹுசேன் பட்டால்வி சாஹிப் அவருடைய இன்னொரு வாதம் என்னவென்றால், நான் மிர்சா சாஹிப்பை அழித்து விடுவேன் என்று கூறினார். மௌலவி முகமது ஹுசேன் பட்டால்வி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இளமை பருவ நண்பராக இருந்தார். அன்னாருடன் தொடர்பில் இருந்தார். எப்பொழுதும் அன்னாருடைய கட்டுரைகளை புகழ்ந்து வந்தார். அன்னாருடைய வாதத்திற்கு பிறகு அவர் உடனே இந்த அறிவிப்பை செய்தார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்த போது, இந்த நபரை நான் தான் உயர்த்தினேன், நானே அவரை வீழ்த்துவேன் என்று அறிவிப்பு செய்தார். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உறவினர்களும் கூட அறிவிப்பு செய்தனர். எந்த அளவுக்கு என்றால், இந்த நபர் நடத்துகின்ற வியாபாரத்தின் பக்கம் எவருடைய கவனமும் செல்லக்கூடாது என்று செய்தித்தாள்கள் கூட அறிவிப்பை அச்சிட்டு வெளியிட்டு விட்டனர். இவ்வாறு முழு உலகத்தையும் அவர்கள் தப்பெண்ணத்தில் மூழ்கடிக்க முயற்சி செய்தனர். பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு நினைவு தெரிந்த நாளில் நடந்த சம்பவமாகும் இது. விவசாய பணிகளில் உதவி செய்து வந்த பல மக்கள் அன்னாருடைய வீட்டு பணிகளை செய்ய மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அதே பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அன்னாருடைய வீட்டுக்கு வந்து வேலை செய்ய மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். இதற்கு எங்களுடைய உறவினர்கள் தான் தூண்டுகோலாக இருந்தனர். சுருக்கமாக நம்மவர்களும் அந்நியர்களும் இணைந்து அன்னாரை அழித்து ஒழிக்க விரும்பினர். ஆனால் இறைவன் தன்னுடைய அடியாரை பார்த்து, உலகில் ஒரு நபி வந்தார், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்வான், மிகவும் வலுவான தாக்குதலை கொண்டு அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவான் என்று கூறினான். இயலாத ஆதரவற்ற ஒரு மனிதர் காதியான் என்ற ஊரில் பிறந்தார். அங்கு வாரத்தில் ஒரு முறை மட்டுமே கடிதங்கள் வரும். அங்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் கூட கிடையாது. அங்குள்ள மக்களுக்கு ₹1 மாவு கூட அங்கு கிடைக்காது. அந்த ஊரில் அவரை எழுப்பினான். பிறகு அந்த மனிதர் மௌலவி கூட கிடையாது. அவர் பெரும் சொத்தினுடைய அதிபதியும் கிடையாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஆனால் மன்னர்களைப் போன்றும் நவாபுகளைப் போன்றும் பெரும் சொத்துக்கு எஜமானராக இருக்கவில்லை. அவர் எழுந்து உலகிற்கு முன்னால் அறிவிப்பு செய்தார்கள். அவர் அன்னார் முதல் நாளிலேயே இறைவன் என்னுடைய பெயரை உலகின் எல்லைகள் வரை எட்ட வைப்பான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயர் உலகின் எல்லைகள் வரை சென்றடையவில்லை என்று இன்று யாராவது கூற முடியுமா? இன்று நாம் பார்ப்பது என்னவென்றால், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயர் சென்றடையாத எந்த எல்லையும் உலகில் கிடையாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பொய்யர் அழிந்து போவதற்கு அவருடைய பொய்யே போதுமானது. ஆனால் எந்த வேளை அல்லாஹ்வுடைய கம்பீரத்தையும் அவனுடைய தூதருடைய அருளையும் வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அது அல்லாஹ்வுடைய கையால் நடப்பட்ட செடியாக இருக்கும்போது பிறகு அதை பாதுகாப்பது மலக்குமார்களின் பணியாகும். யாரால் இதை அழிக்க இயலும்? நினைவில் கொள்ளுங்கள், என்னுடைய இயக்கம் அவர்கள் கூறுவதைப் போன்று வெறும் உலக வியாபாரமாக இருந்திருக்கும் என்றால் அதனுடைய பெயரும் அடையாளமும் கூட எஞ்சிருக்காது. ஆனால் இறைவனின் சார்பாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அவன் சார்பாகவே இது இருக்கின்றது. அவ்வாறு என்றால் முழு உலகமும் இதை எதிர்த்தாலும் இது முன்னேறும், பரவும். வானவர்கள் இதை பாதுகாப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் கூட என்னுடன் இருக்கவில்லை என்றாலும் கூட, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் கூட இந்த இயக்கம் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். நாம் அன்னாருடைய பையத்தின் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆவதற்கு அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. மேலும் அன்னாருடைய தூதை செய்தியை உலகில் கொண்டு சேர்த்து அல்லாஹ்வின் அருள்களுக்கும் சன்மானங்களுக்கும் வாரிசாக ஆவதற்கு அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாம் நன்றி மறப்பவர்களாக இல்லாமல்
நன்றி கூறக்கூடியவர்களுடன் கணக்கிடப்படுவதற்கான நாம் நன்றி மறப்பவர்களாக இல்லாமல் நன்றி கூறக்கூடியவர்களுடன் கணக்கிடப்படுவதற்கு அல்லாஹ் நல்வாய்ப்பு வழங்குவானாக. இன்று நான் ஒரு வெப்சைட்டையும் லான்ச் செய்வேன், அதை குறித்து அறிவிப்பு செய்வேன். இதுவும் தப்லீகிற்கான ஒரு வழிமுறையாகும். உலகின் எல்லைகள் வரை ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறையாகும். இது குர்திஷ் மொழியில் ஜமாத்தினுடைய வெப்சைட் ஆகும். islamahmadiyya.krd என்பது அந்த வெப்சைட்டினுடைய முகவரியாகும். இந்த வெப்சைட்டை டாக்டர் இஸ்மாயில் முகமது சாஹிப் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். அவருடன் குர்திஷ் ஜமாத்தினுடைய உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவும் இருக்கிறது. இந்த வெப்சைட்டுடைய நோக்கம் குர்திஷ் மொழி அறியக்கூடியவர்கள் ஜமாத்தினுடைய கொள்கைகளை முதல் முறையாக அவர்களது மொழியிலேயே சுயமே படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுப்பதாகும். இந்த வெப்சைட் அடிப்படையில் குர்திஷ் மொழியின் செரோனி டயலெக்டை கொண்டதாக உள்ளது. அத்துடன் பாதீனி டயலாக்டிலும் கொஞ்சம் கட்டுரைகள் உள்ளன. வெப்சைட்டில் செய்திகள், கட்டுரைகள், விளக்க உரைகள், நூல்கள், ஜும்மா குத்பாக்கள் மற்றும் வீடியோ செக்ஷன் ஆகியவையும் உள்ளன. குர்திஷ் மொழியாக்க கமிட்டியின் உதவியுடன் இந்த வெப்சைட்டில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பல்வேறு நூல்களுடன் ஜமாத்துடைய நூல்களும் உள்ளன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களும் இருக்கின்றன. ஹஜ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் நூல்களும் இருக்கின்றன. ஜமாத்தினுடைய பிற இலக்கியங்களும் இருக்கின்றன. அவற்றில் இஸ்லாமிய உசூல் கி ஃபிலாசபி, மசீஹ் ஹிந்துஸ்தான் மே, ஜரூரத்துல் இமாம், ஹக்கீகத்துல் மஹதி மற்றும் தாவத்துல் அமீர், மன்சபே ஹிலாஃபத் போன்றவையும் அடங்கும். இன்ஷா அல்லாஹ் ஜுமாவிற்கு பிறகு இந்த வெப்சைட்டை நான் லான்ச் செய்வேன். அல்லாஹ் அருள் செய்வானாக. அதேபோன்று உலகின் தற்போதுள்ள சூழ்நிலை தொடர்பாகவும் துவாக்களை தொடரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் உலகை அழிவில் இருந்து காப்பாற்றுவானாக. மனிதர்களுக்கு அறிவை வழங்குவானாக. அவர்கள் தம்மை படைத்தவனை அடையாளம் கண்டு கொள்ளட்டுமாக. الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.